தென்காசி மாவட்ட நிர்வாகிகள், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதிய உறுப்பினர்கள் அறிமுக கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர், 7ஆம் படை முருகர் சித்தர் அவரை வணங்கி, மாமன்னர் பூலித்தேவர் அவர்களை வணங்கி நான் எனது சிறிய உரை ஆற்றுகிறேன். அதாவது தென்காசி மாவட்டத்தில் தனித்தொகுதி அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அதில் சங்கரங்கோயில், வாசுதேவநல்லூர் 2 சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதியில் தென்காசி. இது ஒவ்வொரு வருஷமும் நாம் எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் பேசுகிறோம், அதுக்கு பிறகு மறந்து போயிருந்தாங்க. இதனால் எவ்வளோ பாதிப்பு அப்படின்னா, நம்ம மக்கள் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாத ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, அவங்களுக்கான ஒரு அரசு அலுவலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் கிடைக்காது. ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது. மாற்று சமூகத்துக்காரங்க மட்டும்தான் கான்ட்ராக்ட் எடுக்க முடியும். அவங்க பில்லு மட்டும்தான் பாஸ் ஆகும், நம்ம பில்லு பாஸ் ஆகாது. அதனால் அதுபோக இதை நம்ம வழக்காக ஹைகோர்ட்டில் போட போகிறோம். தனித்தொகுதி அதை மாற்றணும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தொகுதியை மாற்றணும். அது இதுவரைக்கும் மாற்றாமல் கடந்த 50 ஆண்டுகளாக தனித்தொகுதி இருக்குது. மேலும் சங்கரங்கோயில், வாசுதேவநல்லூர் இந்த 2 தொகுதியில் இந்த வனவிலங்குகள் அந்த பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே காட்டுப்பன்றி, சிவகிரி ஏரியா பக்கத்தில் யானைகளுடைய தொல்லை. இந்த 2ஐயும் தலைவர் அவர்கிட்ட முறையிட்டு நாளைக்கு அதுக்கான மீட்டிங் இருக்குது. இது போக நிறைய கிராமங்களில் இந்த பன்றி தொல்லை இருக்குது. அதுவும் சீக்கிரம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நாம் தமிழக அரசுக்கும் அந்த 2 தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். நம்ம சமுதாய மக்களுக்கு பொதுவாக விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது. ஏன்னா அரசியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஆசைப்படலை. நிறைய பேருக்கு டிஎன்டினா என்னன்னு தெரியாது. இந்த டிஎன்டி அப்படின்னா டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ்ன்னு அர்த்தம். டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸுங்கிறது தெரியாமல் டிஎன்சின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம தொடர்ந்து போராட்டம் பண்ணி இப்போ ரெட்டை சான்றிதழ் கொடுக்காங்க. ஒரு சாதி சான்றிதழ் அப்ளை பண்ணால் டிஎன்சின்னு கொடுக்காங்க, டிஎன்டின்னு கொடுக்காங்க. இப்போ டிஎன்டி நம்ம ஏன் வேணும் அப்படிங்கம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம ஓபிசி கேட்டகரியில் இருக்கோம். அந்த ஓபிசியில் 9%, அதாவது ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு, அதில் 9% டிஎன்டி மக்களுக்கு கொடுக்கணும்னு ரோகிணி கமிஷன் அப்படிங்கிறவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையை இன்னும் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துறாங்க. ஆனால் ஃபியூச்சரில் இந்த மோடி அரசு அதை நிச்சயம் நிறைவேற்றும். அப்போ நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போவதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாம் நிறைய பேர் இதை பற்றி கவலைப்படாமல் அவன் என்ன ஒரு ஜாதிக்கு 2 சர்டிஃபிகேட் கொடுக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய அவமானம் நமக்கு. ஒன்று டிஎன்சின்னு இருக்கணும், இல்லை டிஎன்டின்னு இருக்கணும். இந்த தமிழக அரசுக்கு நான் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக சங்கரங்கோயில் மற்றும் வாசுதேவநல்லூர் தொகுதிக்கு ஒரு சிறிய கோரிக்கை வைக்கிறேன். அந்த ஏரியாவில் தொழிற்சாலை கிடையாது, அதனால் சிப்காட் வேணும். சிவகிரி அரசு மருத்துவமனையையும் சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனையையும் தரம் உயர்த்தணும். எப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஹை கிரவுண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக எல்லா வசதியுடனும் அந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தணும்னு கேட்டுக்கிறேன். சிவகிரியில் அவ்வளோ மிகப்பெரிய ஊர், ஆனால் 12ஆம் கிளாஸ் வரை கூட கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 சட்டமன்ற தொகுதியிலையுமே அரசு கல்லூரி கிடையாது. ஒரு மிகப்பெரிய அரசு கல்லூரி கிடையாது. அது ஒரு யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மேலும் பிஎம்டி கல்லூரி கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் உங்கள் அந்த சமுதாயத்துக்கான கல்லூரியை சமுதாயத்தையுமே ஒப்படைக்க அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்தார். அதே மாதிரி சமுதாயத்திட்ட ஒப்படைக்கணும் போது ஒரு சில பிரச்சனைகள், இப்போ அது கவர்மெண்ட்டே நிர்வாகம் பண்ணுது. ஆனால் நிறைய குளறுபடிகளோடு அது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து
எங்களுடைய முக்குளத்து மக்கள் தேவர் சமுதாய மக்களிடம் மட்டுமே அந்த கல்லூரி நிர்வாகத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்து நான் என்னுடைய சிற்றுரையை இதோட முடிச்சுக்கிறேன்.